தள்ளி உன்னை வேதனைப்படுத்த நினைத்த ஜனங்கள் உன்னை வேதனைப்படுத்த முடியாது. ஏனென்றால் அவர்களால் உங்களை கீழே தள்ள முடியாது. You are holding the cross and the word of God is holding you. நீங்கள் கிறிஸ்துவின் சிலுவையை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தை உங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறது. The word of God shall not leave you to fall. கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கீழே விடாது. What does the word do? The word sends his angels. Word means Jesus. Jesus sends his angels. வார்த்தை என்றால் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அவருடைய தூதர்களை அனுப்புகிறார். The angels will hold you tight. தேவ தூதர்கள் உன்னை நன்றாக பிடித்துக் கொள்வார்கள். So why do you fear, my dear friend? Why do you fear? There are angels surrounding you. ஏன் பயப்படுகிறாய் மகனே மகளே? தேவ தூதர்கள் உன்னை சூழ்ந்திருக்கிறாங்க. This particular year 2021, a very dreadful year for the people all around the world. இந்த 2021 பயங்கரமான வருஷம், உலகத்துக்கு பயங்கரமான வருஷம். But for you, you shall live in safety because of the word of God and because of the cross and the blood of Jesus. நீங்கள் உலகமோ பயத்திலும் பிரச்சனையிலும் இருக்கும், ஆனால் நீங்களும் பாதுகாப்பில் இருப்பீங்க. தேவனுடைய வார்த்தையினாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் அவருடைய வல்லமையினாலும் அவருடைய கிறிஸ்துவின் சிலுவையினாலும் you shall not be shaken. Hallelujah. நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. Amen. You shall not be shaken. நீங்கள் அசைக்கப்படுவதில்லை because the word of God shall hold you very tight. தேவனுடைய வார்த்தை உங்கள் வல்லமையை பிடித்துக் கொள்ளும். I think there's nothing stronger than the Lord your God. There's no one stronger than the Lord your God. நான் நினைக்கிறேன் உங்கள் தேவனாய் கர்த்தரை தவிர வேற யாரும் வல்லமை நிறைந்தவர்கள் இல்லை. So when he holds, அவர் பிடித்துக் கொண்டால் பிடித்துக் கொள்ளுகிறார். He shall not leave you at all. As it the word says, I shall not leave you nor forsake you. I called you in the beginning, the same way I shall be with you always. முதல்ல உன்னை அழைத்தேன், உன்னை கைவிட மாட்டேன், கடைசி வரைக்கும் உன்னை நடத்துவேன். Till the end of the days you shall be protected and you shall be lifted high, and the word of God shall lift you to the high places. கர்த்தருடைய வார்த்தை உன்னை உயரத்தில் நடக்க செய்யும். Many people all around the world say that the Lord tempts them. அன்னைக்கு சொல்லுகிறாங்க, ஆண்டவர் என்னை சோதிக்கிறார். Come on my dear friend, the Lord never tempts with evil. கர்த்தர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. The word of God says that the Lord shall not tempt you by evil. கர்த்தர் தீங்கினால் உன்னை சோதிக்கிற தேவன் அல்ல. So there is no temptation for a Christian from the Lord. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு மனுஷனுக்கு சோதனை இல்லை. Don't say about Job. Let us not talk about Job because I think Job is a very perfect man. யோபை குறித்து நாம் பேச வேண்டாம், ஏனென்றால் யோபு மிகவும் பரிசுத்தவானாக இருந்தார். So we are people, this generation is very horrible generation. In the generation ரொம்ப மோசமான generation, but even then the grace and the mercies of the Lord has covered us. கர்த்தருடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் நம்மை மூடி இருக்கிறது. So try to walk in the height by holding the word of God. தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு உயரத்தில் நடக்க பழகுங்க. Everything whatever you do shall prosper. நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் செழிக்கும். Whatever you do shall prosper. நீங்கள் செய்கிற எல்லா காரியமும் செழிக்கும். Nothing shall not be without prosperity in your life. ஒன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் செழிப்பில்லாமல் இருக்காது. The righteous might have many kinds of problems, but the Lord shall deliver from everything. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் கர்த்தர் அவனை எல்லா இடத்திலிருந்து விலக்கி காப்பார். And he shall make you live in peace and prosperity. கர்த்தர் உன்னை சுகத்திலும் ஆரோக்கியத்திலும் செழிப்பிலும் இருக்க செய்வார்.
And after that, you shall not see any problems in your life. Because day after day, when you take the word, you become stronger. தினமும் தேவனுடைய வார்த்தை எடுக்க 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 நீங்கள் பலனுள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். ஆமென். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். A man with strength, a man without strength, a man with strength, a man without strength. Whoever you might be, it's easy for my God to deliver you and He take you to the highest places. Are you a man of strength, woman of strength? பலனுள்ளவன் பலனற்றவன், a man of strength, man of strength, man without strength. யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். Whether you have the strength or not, whether you have the strength or not, it's very easy for the Lord to deliver you and honor you and lift you high. It's very easy. People might condemn and speak. Don't worry. அநேகர் கடிந்து பேசுவார்கள், பயப்படாதீங்க. Because you still live in the time of grace and His mercies endureth forever. நீங்கள் இப்பொழுதும் கிருபை நாட்கள் இருக்கிறீங்க. அவருடைய இரக்கங்களுக்கு அளவில்லை. With love we should say the gospel of Christ. கிறிஸ்துவின் அன்பின் மூலமாக நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். What is the gospel? That Jesus loves you more than anything in this world and He is there to lift you high. What is gospel? சுவிசேஷம் என்றால் என்ன? கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார், உன்னை உயர்த்த காத்து கொண்டிருக்கிறார். And what is gospel? Gospel is giving you the eternal life when you live in this world, and He shall give the eternal life to you now, and it shall be processed after this life. Hallelujah. நித்திய ஜீவன் என்றால் என்ன? இப்பொழுது கர்த்தர் உனக்கு கொடுக்கிற நித்திய ஜீவன், இதற்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையிலே நீடித்த நாட்களாய் நீ வாழலாம். Oh, that's gospel. அதுதான் சுவிசேஷம். With love. Christ did it with love for a person who's not fit for it. கிறிஸ்து தம்முடைய அன்பினால் தகுதியற்ற நமக்கு அதை கொடுத்தார். So don't worry and don't be afraid of anything. Just say, I'm going to walk in the highest places holding the word of God. சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு நாம் உயரத்தில் நடக்கிறோம். Why should you hold the word of God when you walk in the heights? Because then you shall not fall in any place. Because the word of God shall hold you. If you are in a situation where someone tries to push you down, you cannot fall, because the word of God will hold you. தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஏன் நடக்க வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தை உன்னை பிடித்துக் கொள்ளும். நீ நடந்து போய் கொண்டு இருக்கிறதுல, உயரத்தில் நடந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் யாராவது உன்னை தள்ள நினைத்தால் தள்ள முடியாது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை உன்னை பிடித்துக் கொள்ளும். So let me and let you, we all together as a family, let us hold tight to the word of God. தேவனுடைய வார்த்தையை வல்லமையாய் நாம் பற்றிக்கொள்வோம். So if we hold tight to the word of God, we shall not fall when we walk to the highest places. நாம் உயர நடந்து கொண்டிருக்கிற இடத்திலே தேவனுடைய வார்த்தை நாம் பிடித்து கொண்டால் நாம் கீழே விழ வாய்ப்பில்லை.
கீழே விழ மாட்டோம். We shall not fall because the word of God shall hold us and shall not allow us to fall down. தேவனுடைய வார்த்தை நம்மை பற்றி கொண்டு நம்மை கீழே விழ விடாது. Hallelujah. So you are more than conquerors. நாம் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகளாக இருக்கிறோம். We are more than conquerors. நாம் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகளாக இருக்கிறோம். God bless you. Thank you for this wonderful word, the power word. Yes, it's there to encourage you and me. தேவனுடைய வல்லமையின் வார்த்தை உன்னையும் என்னையும் உற்சாகப்படுத்தும்படி கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். What is the word? Surely goodness. Every day just say this word and confess in your lips. தினம் அந்த வார்த்தை உங்களுடைய முதல் நாள் உச்சரிங்க. Surely goodness and mercy shall follow me all the days of my life. நிச்சயமாக நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனில் நாட்கள் எல்லாம். Hallelujah. So God be with you. May the grace of our Lord and Savior Jesus Christ be with you, and the fellowship of the Holy Spirit be with you. Hallelujah. And the love of the Father, பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுணைக்கமும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற கிருபையும் உங்கள் மேல் இருப்பதாக. Do not worry about anything. எதை குறித்து கவலைப்படாதீங்க. Do not worry about anything. Jehovah God shall look after you, and all your problems will be solved very soon. Do not be worried, my dear friend. Jehovah God shall look over you. Jehovah Lord shall look over you. Do not worry about anything. Jehovah Jesus shall look over you. Jehovah Lord shall look over you. Though the things shall change all around the world, உலகத்தில் இருக்க எல்லா காரியங்களும் மாறும். And all the people whom we believe shall not come near us. நம்மை நம்பினவர்கள் எல்லாரும் நம்ம கிட்ட வராத நேரத்தில் the Lord shall send his angels to be with you and to protect you. கர்த்தர் தம்முடைய தேவதூதர்களை அனுப்பி உங்களோடு இருக்கும், உங்களை பாதுகாக்கவும் அனுப்புவார். There shall be a time very shortly when none can be able to come near you and help you. ஒரு நேரம் இப்பொழுது சீக்கிரமாய் வரப்போகிறது. அந்த நேரத்தில் யாரும் உன் பக்கத்தில் வந்து உனக்கு உதவி செய்ய முடியாது. But one person will be there on the time. That is Jesus. With his angels, he shall be very near to you. இயேசு கிறிஸ்து அவருடைய தூதர்களோடு உங்கள் அருகில் வந்து நின்று, do not worry about anyone. Do not worry about anything. We are there to protect you. நாங்கள் உங்களை பாதுகாக்கும்படி உங்களோடு இருக்கிறோம் என்று சொல்வார்கள். And what shall you say? Jesus, thank you Lord for being with us in this pandemic situation and the day of trouble. I'm saying to you, my friend, the day of trouble is very near. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு அன்பான நண்பர்களே, பயத்தின் நாட்கள் ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு. It's come very near. The day of trouble and the day where every man shall be afraid. The day has come when everyone shall be afraid. அந்த நாள் வந்துருச்சு. எல்லாரும் பயப்படுவாங்க. The whole world will have something inside them that is called the pitch darkness. You know what's a pitch darkness? That is the fear which has not come to a man so far.
காரிருள் என்றால் என்ன தெரியுமா? அதுதான் பயம். இதுவரைக்கும் மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் பயப்படாத ஒரு பயம். Many people, because of fear, they shall get heart attack, they shall have troubles in the body, and they shall die. அநேகர் மிகுந்த பயத்தினாலே அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மரிப்பார்கள். But you, my dear friend, if you are holding tight the word of God, you shall not die. என கருமையான நண்பனே, நண்பர்களே, நீங்க தேவனுடைய வார்த்தை வல்லமே பற்றி கொண்டு போயிருந்தால் நீங்கள் மறிக்க மாட்டீங்க. Because the fear shall not be able to hold you. அந்த பயம் உங்களை பிடித்து கொள்ள முடியாது. Because when you are covered by the blood and by the word of God, how can the fear come inside and catch you? உங்களை சுற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சுற்றிலும் தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது அந்த வார்த்தைக்குள்ளே வந்து பயம் உங்களை அண்டிக்கொள்ள முடியாது. So when the whole world fears, you shall not fear. உலகமே பயந்தாலும் நீ பயப்பட மாட்டாய். Because the Lord, it's not that you are a very courageous person. நீங்கள் ரொம்ப தைரியசாலி என்பதற்காக அல்ல. That time, at the particular time, the Lord shall keep His courage, His Holy Spirit inside you, so that you should not have that fear. அந்த நேரத்தில் கர்த்தர் தம்முடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வைத்து அந்த ஆவியானவர் உங்களை பயப்படாதபடி உங்களை பாதுகாப்பார். It's a prophetic service now. It's just changed to a prophetical service. அப்படியே தீர்க்கதரிசன service ஆகி மாறிடுச்சு. It's a prophecy to you, to the people of the world. இப்பொழுது தீர்க்கதரிசன உலகத்தின் ஜனங்களுக்கு, let us pray for the world. உலகத்துக்காக ஜெபிங்க. Do not laugh or do not condemn anyone who are suffering. யாராவது பயந்து நடுங்கி கொண்டிருக்க ஜனங்களை கடிந்து கொள்ளாதிருங்கள். And don't think you're greater than them. நீங்கள் அவர்கள் காட்டும் விசேஷம் என்று சொல்லாதீங்க. Because of the word of God upon you, the grace has covered you. தேவனுடைய வார்த்தை உங்க மேல இருக்கிறதுனால கிருபை உங்களை மூடி இருக்கிறது. So because you have the grace, the fear it cannot have domain over you. அந்த பயம் உனக்குள்ளே வர முடியாது. So just because of the grace, அந்த கிருபையினால தான். So don't condemn others and don't speak wrong words against other people. மற்றவங்களை குறித்து வேண்டாத வார்த்தைகளை பேசாத. He promised never to leave me, never to leave me alone. Come on, let us sing the song. I think we need the song this time. Fear not, I am with thee. Blessed golden ring, I will never leave thee, never to leave thee alone. No, never alone. He promised never to leave me, never to leave me alone. I feel a heavy anointing which is trying to protect you now in the name of Jesus. ஒரு வல்லமையான அபிஷேகம் இப்பொழுது உங்களை சுற்றிலும் உங்களை மூடி உங்களை பாதுகாக்கும்படி வந்து கொண்டிருக்கிறது. Yes, it's filling you. Come on. It's a prophetical, and the power of God is coming upon you now. இது ஒரு தீர்க்கதரிசனம். தேவனுடைய வல்லமை உங்க மேல இறங்குகிறது. It's a covering. It's the grace of God. இது ஒரு கவரிங்.
இது கர்த்தருடைய கிருபை. No, never alone. No, never alone. He promised never to leave me, never to leave me alone. Fear not, I am with you. Blessed golden dream, I will never leave thee, never to leave thee alone. Amen. Yes, the days of the fear has come down on the people of the world. பயம் உலகத்தின் மேல் ஜனங்கள் மேல் இறங்கிற்று. It has come down to the world. But you, man and woman of God, you shall be protected by a wonderful grace and power. கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் உன் குடும்பமும் ஒரு வல்லமை நிறைந்த பாதுகாப்பினால் பாதுகாக்கப்படுவீர்கள். He shall not leave you alone. அவருடைய தனிமையாய் விடுகிற தேவன் அல்ல. The Lord shall not leave you alone. கர்த்தருனை தனிமையாய் விட மாட்டார். The world shall be covered by the darkness of fear, and pitch darkness the people. உலக ஜனங்களை இருளும், உலகத்தை இருளும் ஜனங்களை காரிலும் மூடும். ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். The glory of God shall be seen on you. கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். Just receive the anointing. The Lord is touching you now. இப்பொழுது பெற்றுக்கொள். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தேவனுடைய வல்லமை. Receive it in the name of Jesus. The power of the Holy Spirit is touching you now. கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை உன்னை தொட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது பெற்றுக்கொள் in the name of Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பெற்றுக்கொள். Receive the anointing. Receive. I might be here in one place, you might be in some other place, but the power of God is same. நான் இங்கே இருக்கலாம், நீங்க எங்கேயோ இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வல்லமை ஒன்றே ஒன்று, அது உங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறது. Hallelujah. You are being touched by the power of the Holy Spirit. நீங்க தேவனுடைய வல்லமையினால் தொடப்பட்டிருக்கிறீர்கள். You are being touched by the power of God. கர்த்தருடைய வல்லமை உன்னை தொட்டுக் கொண்டிருக்கிறது. Amen. Days are evil. We live in the days of evil. தீங்கு நிறைந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் a God who does not know evil is upon us. தீங்கை அறியாத தேவன் நம்மில் இருக்கிறார். So because of him we shall live in safety. அவனால் நாம் பாதுகாப்பிலே இருப்போம். Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Come on, say Hallelujah. Come on, see the song. Hallelujah. Hallelujah. Come on, start walking in the heights. Come on, இப்பொழுதே உயரத்தில் நடக்க ஆரம்பிங்க. The word has come. God has come near you. It's touching you. கர்த்தருடைய வார்த்தை வந்து உங்களை தொட்டுக்கொண்டே இருக்கிறது. Come on, lift your eyes high. உங்களுடைய கண்களை உயர பாருங்க. Just try to walk. நடக்க பாருங்க. You're going to walk in the heights. The power of God is going to cover you. The clouds are going to cover you. Oh, மேகம் உன்னை வந்து மூடப் போகிறது. Yes. In the name of Jesus. Yandra kadra kanyandro shahuria karyandronia.
The Lord is saying, the whole world shall be in great poverty. உலகமே பயங்கரமான ஒரு வீழ்ச்சியிலும் தரித்திரத்திலும் இருக்கும். The days have come for the rich countries to become the poorest country in the world. நாட்கள் வந்திருக்கிறது, பணக்கார நாடுகள் ஏழை நாடுகளாக மாறப்போகிறது. But you, my dear friend, hold tight to the word of God. எனக்கு அன்பான நண்பனே, நம்பியே, கர்த்தருடைய வார்த்தை பற்றிக்கொள், and you shall be saved. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. Let us sing the song and let us finish. And before that, let me pray for you. Father God, I pray for the people of the world. அப்பா பிதாவே, உலகத்தின் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். We pray for the people of God. கர்த்தருடைய ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We know that the Lord shall protect his people. எங்களுக்கு நன்றாய் தெரியும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பார். And the people of God shall not be affected. கர்த்தருடைய ஜனங்கள் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. The whole world will be in a kind of panic and fear. உலகமே பயத்திலும் நடுக்கத்திலும் இருக்கும். But you shall not be shaken because the word of God shall hold you tight. நீங்கள் அசைக்கப்படுவதில்லை, ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளும். Thank you Lord for your word, your power word which is going to hold us in the time of trouble. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை நிறைந்த வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, பயங்கரமான நேரங்களிலே இந்த வார்த்தை தான் எங்களை தாங்கி பிடிக்கப் போகிறது. And we shall hold tight to the word of God. நாங்களும் அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்வோம். Because you're our only hope. நீங்கள் தான் எங்களுடைய ஒரே நம்பிக்கை. Thank you Jesus. In the name of Jesus Christ of Nazareth I pray.